ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கால் நரம்பு வலி இருக்குதா? அதாவது உங்களுடைய கால் நரம்பு வலி அப்படிங்கிறது கால் திடீர்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி, ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கிறது, நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வலி வர்றது, இது மெஜாரிட்டி பெண்களுக்கு தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இடுப்பில் தொடங்கி உங்களோட தொடை வரைக்கும் இந்த வலி வர்றது, முழங்காலில் வலி இருக்கிறது, கெண்டைக்கால் வலி, பாதத்தில் மின்சாரம் பாயிற மாதிரி உங்களுக்கு வலி இருக்கிறது, கால் மறுத்து போகிறது, இல்லைன்னா ஊசி வச்சு குத்துற மாதிரி உங்களுக்கு வலி உணர்வு இருக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு சியாட்டிக்கா பிரச்சனை அப்படின்றது தான். சியாட்டிக்கா அப்படிங்கிறது நரம்பு பிரச்சனை தான். இந்த நரம்பு பிரச்சனையால் உங்களுக்கு இன்னுமே வலி அதிகரித்து தான் இருக்குது. இதை எப்படி சரி செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, இந்த வீடியோவில் சியாட்டிக்கானா என்ன, இதுக்கான முக்கிய அறிகுறிகள் என்ன, அண்ட் வீட்டிலேயே சரி செய்யக்கூடிய எளிய வழிகள்னால் என்ன அப்படின்றதையும், எப்போ நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்றதையும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மூலியமாக உங்கள் ஹெல்த்தை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உங்கள் நரம்பு வலி சரியாகிறதுக்கான ஹோம் ரெமெடிஸும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் முழுமையாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அப்படிங்கிறது ரெகுலர் அப்டேட்டடாக வருது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சியாட்டிக்கானா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக நீளமான நரம்பு அப்படிங்கிறது சியாட்டிக் நரம்பு அப்படிங்கிறது தான். இந்த நரம்பு நம்ம இடுப்பு பகுதிகளில் தான் இருக்குது. இடுப்பில் தொடங்கி 2 கால்கள்லையும் முடிவடையுது. இதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிக நீளமான நரம்பு அப்படிங்கிறது. இந்த நரம்பு அழுத்தப்படுறப்ப இல்லை அப்படின்னா எரிச்சல் அடையும் போது உங்களுக்கு இடுப்பு வலி வர்றது, தொடை வலி, கால் இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி இருக்கிறது, கால் முழுசும் உங்களுக்கு வலி இருக்கிறது, கால் மரத்து போகிறது, தசை பலவீனம் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதை எப்படி வீட்டிலேயே சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வீட்டில் சரி செய்ய முடியுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சரி செய்ய முடியும். சில எளிமையான எக்ஸசைஸ் மூலியமாகவும் ஹோம் ரெமெடிஸ் மூலியமாகவும் சில உணவுகள் நீங்கள் எடுக்கிறதுனாலையும் உங்களால் கட்டாயம் இதை சரி செய்ய முடியும். அப்படி நீங்கள் வீட்டிலேயே செய்யக்கூடிய சில வழிகளில் முதல் வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஞ்சி ஆயில் அப்படிங்கிறது தான். அதாவது இஞ்சி எண்ணெய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில், பெரிய பெரிய நாட்டு கடைகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஆயிலை வாங்கிட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, அந்த சூடாக இருக்கக்கூடிய அந்த இஞ்சி ஆயில் அப்படிங்கிறது, அதாவது கை பொறுக்கிற சூடு அளவுக்கு இருக்கக்கூடிய இஞ்சி ஆயிலை வலி எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல லேசாக தடவி மசாஜ் பண்ணி விடணும். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது தசையோடைய இறுக்கத்தை குறைக்கிறதுக்கும் நரம்புகளில் அழுத்தம் அதிகமாக ஏற்படுறத சரி செய்கிறதுக்கும் இது நல்ல சிகிச்சை அப்படிங்கிறது. இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இஞ்சி ஆயில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயை கூட எந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்கோ அந்த இடத்துல லேசாக மசாஜ் பண்ணி விடுங்க. பொதுவாக நம்மளுக்கு வலி வரக்கூடிய இடத்துல மசாஜ் பண்ணி விட்டாலே அந்த இடத்துல ஏதாவது அடைப்பு இல்லை அப்படின்னா அழுத்தம் ஏதாவது இருக்குது அப்படின்னா கூட அது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஞ்சி ஆயில் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவானது. இது உள் வழியாக அவங்க தோலுடைய நுண்துளைகள் வழியாக உள்ளே போய் அதை சரி செய்யக்கூடியது. அதனால தான் இஞ்சி ஆயில் எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கால்களில் எந்த இடங்களில் உங்களுக்கு அதிகப்படியாக வலி உணர்றீங்களோ அந்த இடங்களுக்கு ஒத்தடம் கொடுக்கறது. அது ஹார்ட் பேக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கோல்ட் பேக்காக கூட இருக்கலாம். அதாவது ஐஸ் கட்டி வச்சு நீங்கள் ஒத்தடம் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஹார்ட் பேக்கு வெந்நீரில் ஒரு துண்டை நினச்சி அதை லைட்டாக உங்களுடைய அந்த வலி இருக்கிற பகுதிக்கு ஒத்தடம் கொடுக்கலாம். 15 to 20 நிமிடங்கள் வெதுவெதுப்பான ஒத்தடம் கொடுக்கறதுனால தசை இறுக்கம் அப்படிங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் குளிர்ச்சியான, அதாவது கோல்ட் பேக் ஒத்தரம் அப்படிங்கிறது நல்ல நிவாரணியாக செயல்படக்கூடியதாக இருக்கும். 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூண்டு பால் அப்படிங்கிறது தான். பூண்டு பால் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பூண்டு பாலுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய உடம்பில் அலர்ஜியால் ஏற்படக்கூடிய தொற்றுகளால் உங்களுடைய நரம்புகள் பாதிக்கப்படுறதை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இதுக்கு பூண்டு பால் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். பூண்டு பால் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஒரு கிளாஸ் பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் 3 to 5 பூண்டு நல்லா தட்டி போட்டு, அதாவது நல்லா நச்சு போட்டு அதை 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் எடுக்கலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்து எடுங்க. அதுவே மஞ்சள் பாலும் எடுக்கலாம். அதுவும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ரெண்டுமே உங்களுடைய நரம்பு ரிலேட்டடாக பிரச்சனைக்கு சரி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4வதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் B12 நிறைஞ்ச உணவுகள் அப்படிங்கிறது. B12உடைய குறைவுனால தான் உங்களுக்கு நரம்பு ரிலேட்டடான பிரச்சனைகள் அதிகமாகவே வரும். இந்த நரம்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு விட்டமின் B12 நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கணும். இது எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் மீனில் அதிகப்படியான இந்த விட்டமின் B12 இருக்குது. ஆட்டோடைய லிவர்னு சொல்லக்கூடிய ஆட்டோட ஈரல், செவரொட்டி, கோழியோடைய அந்த கோழி சிக்கன், இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி முட்டையிலையுமே அதிகப்படியான B12 அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாமே எடுத்துக்கோங்க. வெஜ் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் பால், தயிர், பருப்பு வகைகள், முழுதானியங்கள், கீரை வகைகள், இது
எல்லாத்துலேயுமே உங்களுக்கு விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் இன்டர்னலாக எடுத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக வெளியில் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து நம்மளால் என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை பண்ணோம். இப்போ இன்டர்னலாக உள்ளேருந்து என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை தான் பண்ண போகிறோம். அதுதான் இந்த உணவுகள். இது எல்லாத்தையுமே அதிகமாக உங்களுடைய ஃபுட் சைக்கிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கீரை வகைகள் அதிகமாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. நரம்பு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு உதவி பண்ணும். அதே மாதிரி நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகள் எடுக்கணும். நார்ச்சத்து வந்து உங்களுக்கு பேசிக்காக தானியங்கள் அதிகமாக இருக்கும். ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலை, காராமணி, தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, பாசிப்பயிறு, இந்த மாதிரி பயிறு ஐட்டங்கள் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு நரம்பு பிரச்சனை வராமல் உள்ளேருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலாக நீங்கள் சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காதீங்க. அதே மாதிரி டெய்லி 20லேருந்து 30 நிமிஷமாச்சும் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்க. உங்கள் கால் நரம்புகள் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இல்லை அப்படின்னா அங்கங்கே பிளாக்கேஜ் ஏற்படும். இதனாலே உங்களுக்கு நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி குத்துற மாதிரி வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால்கள் எல்லாத்துலேயுமே நரம்பு நல்லா சீறி பாயிறதுக்கு நீங்கள் டெய்லி 20லேருந்து 30 நிமிடம் வாக்கிங் அவசியம். அப்படி நடக்கிறப்ப தான் எல்லா உடலுடைய பாகங்களுக்கும் உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது போகும். இதனால உங்களுக்கு சியாட்டிக்கா ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக இந்த சியாட்டிக்கா பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அவசியம். இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய கால்கள் எல்லா நரம்புகளையுமே நல்லா மடக்கி நீங்கள் சில எக்ஸசைஸ் அப்படின்றத பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பட்டர்ஃப்ளை யோகா பண்ணலாம், பிரிட்ஜ் போஸு, அதே மாதிரி சில கோப்ரா போஸு, இது எல்லாமே பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இந்த யோகாஸ் எல்லாமே ஹெல்ப்பாக இருக்கும். சில ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது கூட பண்ணுங்கள். இது எல்லாம் நரம்பு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்த விட ஒரு விஷயம் சொல்லட்டா, மோஷன் போகிற மாதிரி ஒரு பொசிஷனில் உட்காருவோம்ல, அந்த மோஷன் போகிற இந்தியன் மோஷன் டாய்லெட்டுக்கு போவோம்ல, அந்த பொசிஷனில் டெய்லி ஒரு 10 நிமிஷம் இருங்க. அது வந்து உங்களுடைய எல்லா நரம்புகளுக்குமே பிளட் சர்க்குலேஷனை கொண்டு போகும். நரம்பியல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு 100% உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 5 நிமிஷமாச்சும் அந்த பொசிஷனில் இருங்க. நீங்கள் உடல் எடை அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கனமான பொருட்களை ரொம்ப முக்கிக்கிட்டு தூக்குறது, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரியான முறையில் உட்காருங்க. எப்போவுமே முதுகு தண்டுவடம் நேராக இருக்கிற மாதிரி உட்காருங்க. கூன் முதுகு விழுகிற மாதிரி நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா அதனாலையும் நரம்பியல் ரிலேட்டடான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ உடனே டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய அறிகுறிகள் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். தாங்க முடியாத அளவுக்கு கடுமையான வலி வருது, கால் வந்து ரொம்ப பலவீனமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களால் மோஷன் அண்ட் சிறுநீர், அதாவது யூரினையும் மோஷனையும் அடக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய கண்ட்ரோலே இல்லாத அளவுக்கு வருது அப்படின்னாலும் சரி, 2 கால்களுமே மறுத்து போகுது, அடிக்கடி லைட்டாக உட்காந்து கூட எழுந்திருக்க முடியல, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பாருங்கள். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா சியாட்டிக்கா அப்படிங்கிறது அது ஒரு நரம்பு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பெரும்பாலானவங்களுக்கு அறுவை சிகிச்சை போகிற அளவுக்கு பிரச்சனையாக அமையாமல் ஆரம்பத்திலே நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அது சரியாயிடும். இதை கண்டுக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பல நாள் அதிகரித்த இந்த வலி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக அதிகரித்து உங்கள் நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கூட்டியே இதை சரி செய்கிறதுக்கு பாருங்கள். இந்த வீடியோ கட்டாயம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிக்கும், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பெண்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய ஆண்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சியாட்டிக்கா பிரச்சனை அப்படிங்கிறது அதிகப்படியாக பெண்களுக்கு தான் இருக்கும். பெண்கள் இரவு வேளையில் தூங்குறப்ப திடீர்னு நரம்பு பிடிச்சி இழுக்கிறது, இல்லை மின்சாரம் பாயிற மாதிரி ஒரு வலி உணர்வு இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஆரம்பத்தில் இந்த வீடியோவில் நான் சொன்ன ரெமெடிகளை ஃபாலோ பண்ணி உங்களுடைய இந்த நரம்பு பிரச்சனையை சரி செய்யுங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு ஹெல்த் டிப்பில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.